سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். உறவுகளுடைய விஷயத்திலே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மற்றவர்கள் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதை விட, மற்றவர்கள் ஒரு மனிதனை அவனுடைய மரியாதையை குலைப்பதை விட, அவனுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவதை விட உறவுகள் தான் அதிகமாக என்ன செய்றாங்கன்னு சொன்னா கண்ணிய குறைவை ஏற்படுத்தி விடுகிறார்கள், மான மரியாதையை குலைத்து விடுகிறார்கள், அவனை சங்கடத்திலே ஆழ்த்தி விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உறவுகள் கண்ணியப்படுத்தப்படும். ஏன் தெரியுங்களா? இரத்த உறவு என்பது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. இப்ப என்னுடைய பிள்ளை அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது, என்னுடைய தாய் அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது, என்னுடைய தகப்பன் அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது, என்னுடைய உடன்பிறப்பு அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது. இந்த இரத்த உறவுகள் இருக்கிறதே, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்ததாக இருக்கிறது. அது அல்லாமல் இன்னொரு உறவும் இருக்கிறது, நம்முடைய திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு. நம்முடைய மாமனார், நம்முடைய மாமியார், நம்முடைய மச்சான், நம்முடைய மனைவி என்றெல்லாம் என்ன செய்யுங்க, இன்னொரு உறவு. இப்படி ரெண்டு விதமான உறவுகள் இருப்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். ஒன்று அல்லாஹுவாக தேர்ந்தெடுத்த உறவு, இன்னொன்று நாம தேடிக்கொண்ட உறவு. இந்த ரெண்டு உறவுகளிலே அன்பிற்கினியவர்களே, இரத்த உறவுகளை தூக்கி எறிந்துவிட்டு இடையிலே ஒட்டி கொண்ட உறவுகளை, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஒட்டி கொண்ட உறவுகள் சொல்லி அன்பிற்கினியவர்களே, ஒட்டி கொண்ட உறவுகளுக்கு இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதனால என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த இரத்த உறவுகளுக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அங்கே உறவுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மான மரியாதை கொடுக்கப்படாமல் இருக்கிறது, சங்கடங்கள் உண்டாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. அதே போல நட்பு, ஒரு நட்புக்கு கொடுக்கப்படுகிற அந்த கண்ணியம், அந்த மான மரியாதை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற இரத்த உறவுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. உலகத்தில் நம்ம சர்வசாதாரணமா நம்ம ஒவ்வொருத்தரையும் கணக்கு போட்டு பார்த்தாலே நமக்கே தெரியும் நம்முடைய தகப்பனாரை நாம் எப்படி மதிக்கிறோம். அதே போல ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா, என்னுடைய நண்பன் இவனுக்கு நான் கொடுக்கிற அந்த மரியாதையும் அந்த கண்ணியமும் என்னுடைய தகப்பனாருக்கு நான் கொடுக்கின்றேனா, இந்த நண்பனுக்கு நான் கொடுக்கிற அந்த கண்ணியத்தை என்னுடைய தாய்க்கு நான் கொடுக்கின்றேனா, என்னுடைய நண்பனுக்கு கொடுக்கிற அந்த கண்ணியத்தை என்னுடைய உடன் பிறந்தானுக்கு நான் கொடுக்கின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசனை செய்து பார்த்தால் அன்பிற்கினியவர்களே, ஒட்டிக்கொண்ட அந்த உறவுகளுக்குத்தான் அதிகமான கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கிறோம். அது தவறல்ல. ஆனால் இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த உறவை நாம் சமயங்களிலே கேவலப்படுத்துவது என்பது கூடாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, எல்லா ஹுத்பாக்களிலேயும் ஓதப்படுகிற ஒரு வசனம், எல்லா ஹுத்பாக்களிலேயும், எல்லா ஜும்மாவுடைய மேடைகளிலேயும், பல மேடைகளிலேயும் ஓதப்படுகிற ஒரு வசனம், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்றான். எவனை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கேட்கிறீர்களோ, யார்கிட்ட கேட்போம்? ரப்பிடத்தில் தானே கேட்போம். அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ். வல் அர்ஹாம், இன்னும் ரஹம், இரத்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த இரத்த உறவுடைய விஷயத்திலேயும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள், அவர்களது மரியாதையை நீங்கள் குலைத்து விட வேண்டாம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அஞ்சுவதை போன்றே தனக்கு நீங்கள் கொடுக்கிற கண்ணியத்தை, அல்லாஹுக்கு கொடுக்கிற அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை எப்படி நீங்கள் உங்களது இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக இரத்த உறவுகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது, கண்ணியம் குலைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. ஆக கண்ணியம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்திருப்போம்.